வணக்கம் திரு ஹரிஹரன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்பொழுது இந்திய விமானப்படை ஒரு அதிரடி தாக்குதலை பாகிஸ்தானின் எல்லையை கடந்து நடத்தி இருக்கிறாங்க. இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்குங்க. முதல்ல எனக்கு ரொம்ப துக்ககரமா இருக்கு இதுல ஏற்படுத்தும் அரசியல் விவாதங்கள். அங்க ஆளு 40 பேர் செத்துருக்கான், அதுக்கு பதிலடி கொடுத்தா தேர்தலுக்காக நடத்துறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது தமிழ்நாட்டில இருந்து போன ஆளுங்களே இருக்காங்க, அதுல இறந்தவர்கள்ல. இவ்வளவு சீக்கிரமே இந்த மாதிரி இந்த சூழ்நிலைய அரசியல் விவாதமாக ஆக்குவதா இருந்தால் என்ன கூப்பிடாதீங்க. எனக்கு ஐ எம் ஃபெட் அப். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரசியல் படுத்தி நாட்டை நாசப்படுத்துறாங்க. அதனால நான் இதுக்கு தயாரா இல்லை. இங்க நான் ராணுவத்தான். எனக்கு தெரிந்தவர்களே 35 பேர் செத்து போயிருக்காங்க என்னுடைய அனுபவத்துல. 65 போர்ல, 71 போர்ல, இலங்கையில 12 தீவிரவாத இயக்கங்களோடு நடந்த போர்ல. என்ன உட்கார வச்சு இந்த மாதிரி பேசாதீங்க பிளீஸ். அந்த மாதிரி இருந்தாக்க என்ன கூப்பிடாதீங்க. இது என்னுடைய அடிப்படை வேண்டுகோள். நம்ம மிராஜ் 2000 ரக விமானங்கள் மூலமா ஒரு முக்கியமான தாக்குதல் நடத்தி இருக்கு. இது இந்திய விமானப்படையினுடைய மிடுக்கை காட்டக்கூடிய ஒரு வகையிலான தாக்குதல். எந்த மாதிரியான டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி இருந்தோம்? இந்த தாக்குதல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தா கருதப்படுகிறது? முதல்ல எனக்கு சொல்லணுங்க, உங்க சேனல்லாம் சொல்றோம் எதற்காக இதை நடத்துறீங்கன்னு. டிஆர்பிக்கு நடத்துறீங்களா இந்த சேனலை, அல்லது உண்மையை தெரிந்து கொள்ளவா அப்படின்னு எனக்கு விளங்கலைங்க. நான் காத்தால 8 சேனல்ல பேசிட்டேன். முதல் தமிழ் சேனல் இந்த மாதிரி பேசும்போது இது தேர்தலுக்காது எது கூப்பிடுறீங்க. தேர்தலை வச்சுட்டு வியாபாரம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்தியா அளவில். என்ன கூப்பிடாதீங்க பிளீஸ். நன்றி திரு ஹரிஹரன், இணைப்பில் இணைந்தமைக்கு.